ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மொபைலில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் நீங்கள் சீரியஸாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண வேண்டியது முக்கியம். இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மற்ற கம்ப்யூட்டர் மாதிரி தான் அப்படின்னாலும் இந்த ட்ரேடிங்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காம்பனன்ட்ஸை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் நான் சொல்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை ரிசர்ச் பண்ணுறப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அமேசானில் நான் வந்து செலக்ட் பண்ணி லிங்க் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோ எடுக்கும்போது அதே லிங்க்கை நான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா நான் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருந்தேனோ அதுக்கு பதில் அந்த லிங்க்கில் வேறு ப்ராடக்ட் இருந்தது. அதாவது லிங்க்கு அதே தான், ஆனால் உள்ளே போனால் வேறு ப்ராடக்ட் மாறி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது எக்ஸாக்டாக நான் என்ன ப்ராடக்ட் சொல்கிறேனோ அதே ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் அந்த லிங்க்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அதனால் ஒருவேளை வந்து நீங்கள் இதை வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து வீடியோவில் சொல்கிற அந்த காம்போனண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து அதில் நான் காட்டுற அந்த வீடியோவில் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் தெளிவாக காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நான் சொல்கிற அந்த கான்ஃபிகரேஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்குற அந்த லிங்க்கில் இருக்கிற ப்ராடக்ட் கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் ஜஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கரெக்டாக அந்த ப்ராடக்ட் தான் லிங்க் போகும் அப்படின்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியாத காரணத்தினால நான் அதை சொல்கிறேன். அதனால் வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. எந்த ஒரு கம்ப்யூட்டருக்குமான முக்கியமான பிரெயின் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ப்ராசஸர். ஸோ நான் இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் என்ன அப்படின்னா இன்டெல் கோர் i5 10th ஜென் ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். 6 கோர்ஸ் 12 த்ரெட்ஸோடு வரக்கூடிய இந்த ப்ராசஸர் 12 MB கேஷ் மெமரி உடையது. இந்த ப்ராசஸர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப லோவான ப்ராசஸர் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்சு ப்ராசஸர் தான். நம்ம ட்ரேடிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் நமக்கு தேவையில்லை. ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டரில் நமக்கு அதிகமான மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸர் இருந்தால் போதும். அண்ட் மல்டிபிள் விண்டோஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸர் இருந்தால் போதும். ஒரு கேமிங் கம்ப்யூட்டரில் அல்லது ஒரு எடிட்டிங் கம்ப்யூட்டரில் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வேணும். ஆனால் இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் போதுமானது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த பிசி பில்டுலேயே இதை ஒரு ட்ரேடிங் கம்ப்யூட்டராக மாற்றுறதே இந்த காம்போனண்ட் தான், இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் கார்டை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணும்போது தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்த ப்ராடக்ட் போகாமல் வேற ஒரு ப்ராடக்ட் போச்சு. அதனால தான் நான் வந்து தொடக்கத்தில் உங்களை வார்ன் பண்ணேன். நம்ம இந்த பிசி பில்டுக்கு செலக்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு என்ன அப்படின்னா ASUS GeForce GT730. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் 4 HDMI அவுட்புட் இருக்குது. இது வந்து ஒரு மிட்ரேஞ்சான ஒரு சிம்பிளான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். இதை நான் அமேசானில் பார்க்கும்போது அரௌண்ட் 10,000 rupees தான் வந்தது. பட் இதில் இருக்கிற ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் 4 HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மற்ற கிராஃபிக்ஸ் கார்ட்லேயும் கூட நிறைய அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI அவுட்புட் 2 HDMI அவுட்புட் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம கன்வெர்ட்டர் வாங்கி மாற்றி மானிட்டர் மாட்டணும். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே 4 HDMI அவுட்புட் இருக்கிறனால நீங்கள் ஒரு மானிட்டர் வாங்கிட்டு வரீங்க, ஜஸ்ட் அதை அப்படியே வந்து எடுத்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நீங்கள் 4 மானிட்டர் மாட்டி அப்படியே டேரெக்டாக வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு 4 மானிட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ ட்ரேடிங் கம்ப்யூட்டரில் ஒரு ட்ரேடிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை ஸ்பெசிஃபிக்காக மாற்றுறதே என்ன அப்படின்னா நிறைய மானிட்டர்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மானிட்டர்ஸ் வைக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ண முடியும், நிறைய ஸ்டாக் என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நிறைய மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கவே முடியும். ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அமேசானில் இந்த கார்டு அவைலபிள் இல்லை. ஒருவேளை நான் வந்து எடிட் பண்ணும்போது பின்னால் அவைலபிளாக இருந்ததுன்னா அந்த லிங்க் நான் வந்து கரெக்டாக போட்டிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் கார்டு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிங்க. இது உங்களுடைய ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு ஒரு அசெட் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அடுத்ததாக மதர்போர்டு. இந்த பிசி பில்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற மதர்போர்டு ASUS Prime B560+ ATX மதர்போர்டு. இந்த மதர்போர்டு இன்டெலுக்கான மதர்போர்டு. இன்டெல் 10th ஜென் 11th ஜென் ப்ராசஸர் மாற்றக்கூடிய மதர்போர்டு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ப்ராசஸர் இன்டெல் 10th ஜென் ப்ராசஸர். நீங்கள் ஒருவேளை ப்ராசஸர் மாற்றினீங்க அப்படின்னா இன்டெல் 11th ஜெனில் ஏதாவது ஒரு ப்ராசஸர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை இன்டெல் 12th ஜென் நீங்கள் ப்ராசஸர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மதர்போர்டு செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மதர்போர்டு செலக்ட் பண்ணணும். நான் பார்த்துருக்கிற ப்ராசஸருக்கு இந்த மதர்போர்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய காம்போனண்ட் எதாவது நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது மற்ற காம்போனண்ட் கூட ஒத்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் DDR4 RAM வந்து இதில் மாட்டலாம்.
அண்ட் இந்த பர்டிகுலர் மதர்போர்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் ஃபார்ம் ஃபேக்டர் உள்ள மதர்போர்டு, கொஞ்சம் பெரிய போர்டாக இருக்கும். நான் வந்து இந்த பர்டிகுலர் மதர்போர்டை வந்து நம்மளுடைய ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு செலக்ட் பண்ணதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மதர்போர்டில் 3 பிசிஏ ஸ்லாட் இருக்குது. ஸோ அதில் 3 பிசிஏ ஸ்லாட்டில் வந்து ஒன்று வந்து ட்ரெடிஷ்னலாக நீளமாக இருக்கக்கூடிய ஸ்லாட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து சின்ன ஸ்லாட் பிசிஏ ஸ்லாட். நம்ம முன்னாடி பார்த்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குல்ல, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இந்த சின்ன பிசிஏ ஸ்லாட்டில் மாட்டக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ உங்களுக்கு இதில் ஏற்கனவே வந்து 2 பிசிஏ ஸ்லாட் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய மானிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நான் சொன்ன அதே கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்ட்ரா இன்னொன்று வாங்கி நீங்கள் இந்த மதர்போர்டில் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு 4+4 8 மானிட்டர்ஸ் வந்து உங்களால் இந்த ஒரே சிபியூவில் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய பிசி ஸ்லாட்டும் இருக்குது. அதில் கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அதுக்கு செட் ஆகிறது வாங்கி மாட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 3 வந்து உங்களுக்கு ஸ்லாட் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய மானிட்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இந்த போர்டு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் போர்டு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த போர்டில் வந்து உங்களுக்கு NVMe M.2 ஸ்லாட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஹார்ட் டிஸ்க் மாட்டாமல் டைரெக்டாக போர்ட்லேயே வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு SSD நம்ம மாட்டுற மாதிரி வர்றனால உங்களுக்கு அந்த SSDயோட ஸ்பீடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த போர்டு வந்து நமக்கு இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு பெஸ்ட்டான ஒரு போர்டு. அடுத்ததாக ரேம். ஸோ இந்த பிசி பில்டுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ரேம் க்ரூஷியல் பேசிக்ஸ் 16GB DDR4 ரேம். இது வந்து 2666 MHz ஸ்பீடு உள்ளது. ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்பீடு இல்லை. பட் ஆனால் நான் இந்த ரேமை வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்க ஒரு சில காரணம் இருக்குது. முதலாவது, நான் இந்த மதர்போர்டு மேனுஃபேக்சரருடைய வெப்சைட்டுக்கு போய் இந்த பர்டிகுலர் ரேம் வந்து இந்த மதர்போர்டில் சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணி அதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது பொதுவாக கம்ப்யூட்டர் காம்போனண்ட் விற்கிறதுல ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துருக்குது. என்ன அப்படின்னா, சும்மா தேவையில்லாமல் லைட்டு அப்படி RGB எல்லாம் அப்படி மாட்டி கொஞ்சம் ஒரு சூப்பராக வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக மேலே ஒரு பிளாஸ்டிக் மாட்டி பயங்கரமாக அதிகமான ப்ரைஸ் ஹை போட்டு விற்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு வந்து இது ட்ரேடிங் கம்ப்யூட்டர். ஸோ அந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு வந்து நமக்கு இந்த ஜிக்கான் கலர்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து தேவையானது டீசெண்டான நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரேம். இது பார்த்திங்க அப்படின்னா 16GB ரேம். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போதே நமக்கு நிறைய மானிட்டர் நம்ம வச்சுருப்போம். அண்ட் ப்ளஸ் அதில் வந்து நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அப்படி நிறைய விண்டோஸ் நமக்கு ஓப்பன் ஆகி எந்த ஒரு லேகும் இல்லாமல் உங்களுக்கு ஓடணும் அப்படின்னா ப்ராசஸர் பவரோடு கூட சேர்த்து உங்களுக்கு அடுத்ததாக தேவைப்படுதுன்னா நிறைய பஃபர் மெமரி நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 16GB ரேமாவது இதுக்கு கண்டிப்பாக போடுங்க. 8GB ரேம் வந்து போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் ஒருவேளை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் வந்து இதில் 16GB ரேம் நீங்கள் போடலாம். அண்ட் ப்ளஸ் நம்மளுடைய மதர்போர்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மதர்போர்டில் வந்து 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஸோ நீங்கள் வந்து பின்னால் இப்போ முதல்ல வந்து இதே ஒரு 16GB ரேம், அடுத்தால இதே ரேம் இன்னொரு ஸ்டிக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு 16GB 32GB. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 64GB வரைக்கும் உங்களால் வந்து ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான ஒரு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப டீசெண்டான ஒரு ப்ரைஸ் தான். அண்ட் நமக்கு இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கு இந்த ரேமும் இதனுடைய ஸ்பீடும் வந்து தாராளமாக போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்ததாக ஹார்ட் டிஸ்க். இந்த பிசி பில்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஹார்ட் டிஸ்க் க்ரூஷியல் P3 1TB ஹார்ட் டிஸ்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு NVMe M.2 SSD. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு இதில் 500GB 4TB வரைக்கும் உங்களுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிற மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா NVMe M.2 அந்த ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த SSD பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக மதர் போர்ட்லேயே வந்து மாட்டக்கூடிய ஒரு மெமரி. ஸோ நமக்கு இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மெமரி வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து எக்ஸாக்டாக இந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் ஆக்சுவலாக வாங்கிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் NVMe M.2 இருக்குதான்னு சொல்லி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பழைய மாடலில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டில் அது மாட்ட முடியாது. ஸோ அந்த M.2 மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது கேபினெட். இந்த பிசி பில்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கேபினெட் அண்ட் Esports 220 Air மிட் டவர் கம்ப்யூட்டர் கேஸ். இந்த கேபினெட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன்ஸ். இதில் வந்து 3 ஃபேன் ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி வந்து இன்னொரு ஃபேன், மொத்தம் 4 ஃபேன் வந்து உள்ள ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. பட் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா RGB லைட்டிங்கோட தான் வருது. எனக்கு பெரிய அளவில் ஒன்றும் இந்த மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி கம்ப்யூட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி கலராக ரைட் உள்ள ஃபேன் வைக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை தான். பட் ஆனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன். சாதாரணமாக அந்த
கலர் லைட்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கக்கூடிய நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய கேபினெட் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தேன். பெரும்பாலும் எனக்கு கிடைக்கல, கண்டுபிடிக்க முடியல. பட் இது இருக்குது. பட் இந்த லைட் போர்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட் இதில் வந்து அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ரெண்டாவது அந்த லைட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் வந்து உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அன்னெசரி அப்படிங்கிறனால பொதுவாக லைட்டு தேவையில்லைன்னு நினைப்பேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான லைட் எதுவுமே இல்லாமல் ATX போர்டு மாட்டக்கூடிய கேஸ் கிடைக்குதான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒருவேளை அந்த கேஸை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ATX மதர் போர்டு. ஸோ அந்த ATX மதர் போர்டு வந்து உள்ளே ஃபிட் ஆகணும். அதனால தான் அந்த ATX மதர் போர்டு உள்ள ஃபிட் ஆகக்கூடிய இந்த கேஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டாப்பில் உங்களுக்கு 2 ஃபேன் உள்ள வாட்டர் கூலர் வந்து ப்ராசரை கூல் பண்ணுறதுக்கான அதை மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்ந்து கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் உங்களுடைய ப்ராசர் நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா, அல்லது அந்த ப்ராசருக்கு வந்து ஒரு வாட்டர் கூலிங் மாற்றணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டருக்கான ஒரு டீசெண்டான கேசிங் இது. அடுத்தது பவர் சப்ளை. ஸோ இந்த பிசி பில்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை Corsair CV சீரிஸ் CV750 80+ பிரான்ஸ் ATX பவர் சப்ளை. இது வந்து ஒரு ATX ஃபார்ம் ஃபேக்டர் உள்ள பவர் சப்ளை. ஸோ நம்மளுடைய அந்த ATXக்காக செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த கேசிங்கில் வந்து இது பக்காவாக ஃபிட் ஆகும். அண்ட் இதோடைய வாட்ஸ் வந்து 750 வாட்ஸ். ஸோ நம்மளுடைய காம்போனன்ட்ஸ் நம்ம உள்ள போடுற காம்போனன்ட்ஸ்க்கு இது மோர் தென் எனஃப். 1-2 மானிட்டர் மாற்றுற வரைக்கும் இந்த பவர் சப்ளை வந்து நமக்கு தாராளமாக போதுமானது தான். பட் ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது 4 மானிட்டர் மாட்டணும், இன்னும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி வச்சு இன்னும் நிறைய மானிட்டர்ஸ் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா, நீங்கள் பவர் சப்ளை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையரான பவர் சப்ளை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய காம்போனன்ட்ஸ் மாட்ட நமக்கு வந்து நிறைய பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ நம்ம பிசி பில்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம வந்து அந்த CPU அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு சில ஜென்ரலான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் ஒருவேளை ஒரு சில காம்போனன்ட்ஸ் மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மற்ற காம்போனன்ட்ஸும் மாற்ற வேண்டியது இருக்கும். முதலாவது ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் வந்து நான் 10th ஜென் ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அந்த 10th ஜென் ப்ராசஸர் இன்டெல் கம்பெனிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மதர் போர்டு செலக்ட் பண்ணும்போது இந்த இன்டெல் கம்பெனிக்கான மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மதர் போர்டு வந்து 10th ஜென் 11th ஜென் ப்ராசஸர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் ப்ராசஸரில் வந்து இன்டெல்லில் வந்து 12th ஜென் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போர்டு வேறு மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இதே ATM ஃபார்ம் ஃபேக்டரில் நீங்கள் இன்டெல் 12th ஜென் ப்ராசஸர் செட் ஆகக்கூடிய மதர் போர்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் ப்ராசஸர் செலக்ட் பண்ணும்போது இன்டெலுக்கு பதிலாக AMD ப்ராசஸர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அண்ட் அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மதர் போர்டில் இன்டெலுக்குள்ளே மதர் போர்டில் வந்து AMD ப்ராசஸரை மாட்ட முடியாது. ஸோ ரெண்டும் வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர் போர்ட்லேயும் வந்து AMD ப்ராசஸர் செட் ஆகக்கூடிய மதர் போர்டு வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அதுலேயும் நீங்கள் ATX மதர் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மதர் போர்டு செலக்ட் பண்ணும்போது அதில் எத்தனை PCI ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா நிறைய PCI ஸ்லாட் இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறைய மானிட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். NVMe M.2 ஸ்லாட் இருக்குதான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. ஸோ நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு தனியாக வெளியே மாட்டி உள்ள ஒயரை மாட்டி அந்த பிரச்சனைலாம் வேலை, டேரெக்டாக வந்து ஹார்ட் டிஸ்க்கை உள்ள ப்ளக்இன் பண்ணிடலாம். நீங்கள் ஒருவேளை வேறு மதர் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ரேம் செலக்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மதர் போர்டு கூட இந்த ரேம் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா DDR4 ரேம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டு. அதனால் இந்த DDR4 வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மதர் போர்டு வாங்கும்போது லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து 11th ஜென் 12th ஜென் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் 13th ஜென் வரைக்கும் வந்தாச்சு. அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு மதர் போர்டும் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு சில மதர் போர்டு ரொம்ப லேட்டஸ்ட்டாக போகும்போது DDR5 மெமரிக்கு மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் மதர் போர்டு வந்து DDR4 மெமரி, DDR4 ரேம் சப்போர்ட் பண்ணுதா DDR5 அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரெண்டாவதாக அந்த பர்டிகுலர் மதர் போர்டோடைய வெப்சைட்டுக்கு போய் அவங்க என்னென்ன ரேம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு நல்ல மதர் போர்டு வாங்கியிருப்போம், நல்ல ரேம் ஸ்டிக் வாங்கியிருப்போம். பட் ஆனால் ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஸோ அதில் யூஸ் இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மதர் போர்டுக்குள்ளே அந்த கம்பெனிக்கு போய் அவங்க என்னென்ன ரேம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வேறு ரேம் வாங்குங்க. அதே மாதிரி கேபினெட் செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் ATX மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கிறனால அந்த ATX மதர் போர்டு செட் ஆகக்கூடிய கேபினெட் தான் வாங்கணும். நீங்கள் வந்து மினி ATX மட்டும் மாட்டக்கூடிய கேபினெட் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ATX மதர் போர்டில் வந்து செட் ஆகாது. நீங்கள் சின்ன மதர் போர்டு வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் பெரிய கேசிங் வாங்கி உள்ளே மாட்டோன்னா கூட மாட்டலாம். ஆனால் நீங்கள் பெரிய மதர் போர்டு வாங்கிட்டு அதை சின்ன கேசிங்குள்ளே மாட்ட முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க, மாற்றி வாங்கிடாதீங்க. அடுத்ததாக நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது மானிட்டர். ஸோ மானிட்டர் ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுற மானிட்டர் என்ன அப்படின்னா BenQ GW2283 22 இன்ச் மானிட்டர். இது வந்து ஒரு ஃபுல் HD மானிட்டர். இந்த மானிட்டர் வந்து ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற மானிட்டர்.
ரொம்ப பெசல்லாம் ரொம்ப சின்னதாக பார்க்க நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ப்ரைஸ். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு இந்த நம்ம கண்ணு வந்து பார்க்குறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லேயர் கூட இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக நீங்கள் மானிட்டரில் ஒரு ஆப்ஷன் ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வைடு மானிட்டர்ஸ் வரும். ஸோ நமக்கு அந்த நம்ம சாதாரண மானிட்டரை விட நீளமாக இருக்கக்கூடிய மானிட்டர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மானிட்டர் ஒருவேளை நீங்கள் ஒரு மானிட்டர் 2 மானிட்டர் தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வைடு மானிட்டர் கூட கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில விண்டோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மானிட்டர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த மானிட்டர் பிடிக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ. ஹெச்பி யூஎஸ்பி வயர்லெஸ் ஸ்பில் ரெசிஸ்டன்ஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் செட். ஸோ இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போ. உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பின்னால் ஒரு யூஎஸ்பி இதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இது வந்து ஸ்பில் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து தண்ணி ஏதாவது சிந்திச்சுன்னா காஃபி ஏதாவது சிந்திச்சுன்னா வந்து உள்ளே போகாது. அண்ட் நமக்கு வந்து இந்த டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் பெரும்பாலும் டே ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோடு ரொம்ப அதிகமாக எங்கேயும் போக முடியாது. ஃபுல்லாகவே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். என்ன ஸ்டாக் ஏறுது இறங்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஈவன் சாப்பிட்றது கூட கம்ப்யூட்டர் மேலே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம கீபோர்டு பக்கத்தில் தண்ணியெல்லாம் வச்சு குடிக்கக்கூடாது தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஒரு ஸ்பில் ப்ரூஃப் இந்த மாதிரியான ஒரு கீபோர்டு இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸோ காஃபியோ அதில் சிந்தினா கூட இந்த கீபோர்டு வந்து பெரிய அளவில் டக்குன்னு பாதிப்பு ஏற்படாது. நம்ம உடனே அதை வந்து எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் எடுத்து தொடச்சிக்கலாம். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த கீபோர்டு மவுஸ் காம்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நமக்கு இந்த ட்ரேடிங் கம்ப்யூட்டர் செட்டப்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கப்புறமா நல்ல ஒரு சேர் வாங்கிக்கோங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய நல்ல ஒரு சேர் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டே ட்ரேடிங்கில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேர் முக்கியம். ஸோ இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்களே வந்து உங்களுக்கு எந்த சேர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராத மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு சேர் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போல்லாம் வந்து டேபிள் அட்ஜஸ்ட் பண்ண உயரம் கூட்டி குறைக்கக்கூடிய அந்த டேபிள்லாம் வந்து இப்போ வருது. ஸோ அதெல்லாமே ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ் ஆனது தான். பட் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹைட்டை கூட்டி குறைக்கக்கூடிய டேபிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா நேரமும் உட்காந்துக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த டேபிளோட ஹைட்டை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ். ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸோடைய எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அமேசானில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரியான ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து என்னோட சேனல் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.